தற்போதைய அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழக மாநாடு தள்ளி போகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று அதற்கான அனுமதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில நேரடியாக எஸ்பி அலுவலகத்தை இந்த தொடர்பான அனுமதி கடிதம் எல்லாம் வழங்கப்பட்டு அவர்கள் கேட்டிருந்த 21 கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டு அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து 33 அறிவுரைகள் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்த இந்த நிலையில திட்டமிட்டபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாடு நடைபெறுவதற்கான ஒரு சிக்கல் எழுந்திருப்பதாகவே இதனை கருத முடிகிறது. ஏனென்றால் 23ஆம் தேதி மாநாடு நடத்த வேண்டுமானால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பந்தல் அமைக்க வேண்டும், இருக்கைகள் அமைக்க வேண்டும், வரக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கைகள் அமைக்க வேண்டும், அவர்களுக்கு கழிவறைகள் அமைக்க வேண்டும், உணவு தயாரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு வகையான ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில மிகவும் ஒரு குறுகிய நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. 12 நாட்களில் இவை அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாகிறது. எனவே இது சாத்தியமற்றது என்பதை தாவேகா தற்போது கருதி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக 23ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த முதல் மாநாடு தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரிடம் கருத்து கேட்ட பிறகு இது தொடர்பான ஒரு இறுதி முடிவை எடுக்கலாம் என்று தாவேகானுடைய தலைவர் விஜய் அதற்கான முடிவை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தாவேகா என்பது தற்போது பிறந்த ஒரு புதிய குழந்தையாக இருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சியில அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் என்று ஒருவர் கூட இல்லை என்ற ஒரு கருத்தும், எனவே இதன் மூலமாக தான் இந்த மாநாடு நடத்துவதற்கு அவர்களுக்கு போதிய ஒரு அனுபவமின்மை, திறமையின்மை போன்றவைதான் இருக்கக்கூடிய காரணத்தினால இதனை நடத்துவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது என்ற ஒரு தரப்பும் தெரிவித்து வரக்கூடிய இந்த நிலையில 23ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும், இந்த மாநாடு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்ற ஒரு பதிலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நேற்றைய தினமே பொறுப்பாளர்களுடன் தாவேகானுடைய நடிகரும் தாவேகானுடைய கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் பொறுப்பாளருடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட போதே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சி நிர்வாகிகளை அழைத்து வருவதற்கான முழு பொறுப்பை பொறுப்பாளர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் கட்சி நிர்வாகிகளை அழைத்து வருவதிலேயே பல்வேறு சுணக்கங்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் 23ஆம் தேதி மாநாட்டை நடத்தினால் சரியாக இருக்காது, இதனை தள்ளி போடுவதுதான் உகந்ததாக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இதற்கான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் தன்னுடைய அறிக்கையிலேயே காத்திருங்கள், விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் என்று மாநாடு தொடர்பான ஒரு லீடு கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில இந்த மாநாடு தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், எப்போது மாநாடு நடைபெறும் என்பதற்கான ஒரு அறிவிப்பை விஜய் மூலமாகவே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தற்போது தாவேகாவுடைய நிர்வாகிகள் மத்தியும் விஜயினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.